வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட 11வது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஆரம்பிச்ச உடனே கலையும் ஆதிரையும் ஒரு ஆக்டிங் பண்றாங்க. ஆக்சுவலா அது பேசுற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்ல. ஓப்பனிங்கும் இல்ல, எண்டிங்கும் காட்டல. அதுக்கப்புறமா நம்ம ஆதிரை எஃப்ஜே கிட்ட வந்து நீ வந்து பாட்டு பாடிக்கிட்டே வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம எஃப்ஜே தொண்டை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் நைட்டு தானே பாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்ல நீ இப்போ சத்தம் இல்லாம அமைதியா பாடு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. நான் டீலக்ஸ் டீமு. ஸோ நான் சொல்றத நீ கேட்க தான் செய்யணும். அதனால நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி ஆதிரே ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. அப்போ நீ என்ன சொல்ற? நான் சொல்றத ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றியா? அப்படின்னா நீ வந்து தோப்புக்கரணை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ என்ன டீலக்ஸா வேணா இருந்துக்கோ. என்னால நீ சொல்றதெல்லாம் பண்ண முடியாது, கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜி சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரே ஒரு வழியா வந்து தோப்புக்கரணம் போடுறாரு. அப்புறமா ஆதிரை கனிக்கிட்ட நீங்களும் டான்ஸ் பண்ணிட்டே இதை பண்ணுங்க, மூன் வாக் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எஃப்ஜே அக்கா டான்ஸ் தானே, இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. கனியும் அதே மாதிரி பண்றாங்க. அப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ள விக்ரமும் சுபிக்ஷாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க சைட்ல அங்க வெளியில கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல எஃப்ஜே பாத்திரத்தை எடுத்து கீழே போட்டுட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிடுறாரு. உடனே துஷார் வந்து ஆதிரை கிட்ட என்னாச்சுன்னு கேட்க நான் அவனை டான்ஸ் பண்ண சொன்னேன், அதை அவன் பண்ணல, அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான், அதனால நான் அவன் கையை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. துஷார் எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆதிரை உள்ள வந்ததும் எஃப்ஜே இப்போ என்ன டாஸ்க் தானே பண்ணணும், வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ஆதிரை இல்ல நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் கையை பிடிச்சி இழுக்காதுன்னு சொல்றேன், ஏற்கனவே தோசை சரியா வரல, அதை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொன்னதும் ஆதிரை நான் கையை பிடிச்சி இழுக்கலாம் செய்யல, கையை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏம்மா கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கும் கையை பிடிக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கா என்ன? அதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தோசையை ஊத்தும் போது கையை அசிச்சா தானே அதை செய்ய முடியும். நீ பாட்டு கையை பிடிச்சி நின்னுட்டேன்னா தானா சுட்டுருமா? ஏற்கனவே பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கம்மியா தான் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணா அப்புறம் அவனுக்கு கோவம் வராம என்ன பண்ணும்? அதான் கோவத்துல நீங்களாம் நல்லா தின்னுட்டு இருக்கீங்கல்ல, நாங்க சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிட்டான். உடனே ஆதிரிய துஷார் கிட்ட இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவனுக்கு இவ்ளோ கொத்துக்கிட்டு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேச தெரியுதுல, ஒன்னு சொன்னா பண்ண தெரியல, பண்ண மாட்டீங்க, சும்மா சும்மா தின்னுட்டு தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல, டீலக்ஸ் டீம் ஏதாவது கொடுத்தா நாங்க அப்படி பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, அப்ப இப்ப ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆதிரே பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பார்வதி சொல்றதை எல்லாம் எல்லாரும் செய்யறாங்க, எஃப்ஜே மட்டும்தான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆதிரே சொல்றாங்க. அப்படி சொல்லு, நீ சொல்றது பொதுவா எல்லாருமே பேச்ச கேட்கல அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா பாரு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள கனியக்கா ஒளிச்சு வச்ச சாக்லேட் பாட்டில கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 நாளா சாப்பிடாம இருந்தவனுக்கு பிரியாணி பொட்டலம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டேன், சாக்லேட் டிப்ப கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்ப இதை யார் ஒளிச்சு வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். எனக்கு தெரியும் எஃப்ஜேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல எஃப்ஜே சொல்றாரு நான் சத்தியமா அதை ஒளிச்சு வைக்கல, எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா டாஸ்க் நடக்குது. எல்லாரும் ஓடி போயிட்டு மாஸ்க் எடுத்து ஸ்லாட்ல வச்சுட்டாங்க. பேலன்ஸ் வியானா மட்டும் வைக்க முடியல. சோ வியானா அந்த கேம் அவுட்டு விலகுறாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல 2 ஸ்லாட்டு க்ளோஸ் பண்றாங்க. இந்த ரவுண்ட்ல ஆதிரையும் பிரவீன்ராஜும் வெளியேற்றம் ஆகுறாங்க. சோ இப்போ சூப்பர் டீலக்ஸி ஹவுஸ்ல இருந்து ரம்யா மட்டும்தான் மிஞ்சி இருக்காங்க. சோ 3வது ரவுண்ட்ல ரம்யாவை எல்லாரும் லாக் பண்றாங்க. ஆனாலும் நம்ம சுபிக்ஷாக்கு தைரியம் ரொம்பவே ஜாஸ்திங்க. இத்தனோண்டு இருந்துகிட்டு ரம்யாவை தடுத்துட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருந்த அப்சராவை போய் புடிச்சு இழுக்க பார்த்தாங்க. ஆனா அவங்களும் சேர்ந்து அவங்களோட விழுந்துட்டாங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாரும் வெளியேற்றம் ஆனதுனால பிக் பாஸ் சொல்றாரு இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் லக்ஸுரியே சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதை கொண்டாடும் விதமா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க எல்லாரும் ரவுண்டா நின்னு பாட்டு பாடி என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறமா பாரு, கலை, திவாகர் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல பாரு சொல்றாங்க ரம்யா என்கிட்ட சொன்னா நான் கூட எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதும் என்ன எல்லாரும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கரெக்டா வந்து என்ன லாக் பண்ணிட்டாங்க, நானும் அப்படி இப்படின்னு பண்றேன், ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி ரம்யா சொன்னதா பாரு சொல்றாங்க. அந்த மாதிரி ரம்யா சொன்னதும் வியானாவே சொல்லிட்டா அப்படின்னா நீ நேத்து பண்ணது எல்லாமே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வியானாவே ஓப்பனா சொல்லிட்டான்னு சொல்றாங்க. கலை சொல்றாரு அதுதானே உண்மை அப்படின்னு. ஆமா அதான் உண்மை அப்படின்னு பாரு சொல்றாங்க. கேடி, அவ பெரிய கேடி அப்படின்னு சொல்லி கலை சொல்றாரு. நோகாம நொங்கு திங்கணும்னு பாக்குறா, பனை மரத்துல ஏறுங்க ஒருத்தன், நொங்கு நோண்டி திங்கிறது இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி இருக்கு அவளோட கதை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிம்பதியெல்லாம் காட்டுறது வந்து அப்பட்டமா தெரியும் இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பாரு அவ சொல்றா, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றா, நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல 3 வீக் இருப்பேன், கட்டாயமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான்னு சொன்னதும் வாட்டர்மெலன் சார் சொல்றாரு அடுத்த வாரமே அனுப்பி வச்சிடலாம், அவங்க என்ன குத்தகைக்கா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அங்க இருக்கிறவங்கல்ல ரம்யாவும் வினோத்தும் விஷம்
அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் பாஸ் வந்து 2 பேருக்கு கிடைக்கும். ஸோ உனக்கும் எனக்கும் தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பாரு திவாகரை பார்த்து சொல்றாங்க. அடுத்ததா டாஸ்க். இப்போ பிளேயர்ஸ் எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களா இருக்கிறதுனால டிஃபெண்டர்ஸும் அவங்களாவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பிக் பாஸ் டீம்ல கேம்ல இல்லாதவங்க பேசிட்டு இருக்கும்போது கனி சொல்றாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி நம்மளை கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு யார் வின் பண்ண வேண்டாமோ அவங்கள போய் நம்ம தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பிரவீன் ராஜ் சொல்றாரு, இல்ல நம்ம இறங்கி ஆடலாம், இறங்கி டிஃபன் பண்ணுவோம், அதுல யார் வந்து சாமர்த்தியம் இருக்கோ அவங்க போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் விக்ரமும் ஆமா அதுதான் சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிஃபெண்டர்ஸ் 6 பேர் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஆளா கனி கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் கனியோட ஸ்மார்ட் மூவ். எனக்கு இந்த டீம்ல நல்ல பேர் இருக்கு, நான் யாரையும் பகிர்ச்சிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி நைஸா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. சபரிய கெமிக் லாக் பண்ணிடுறாங்க. சபரி கையில எஃப்ஜேவோட மாஸ்க் இருந்ததுனால அவரு கேம் விட்டு வெளியில போயிடுறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துலயே நான் ஒண்ணு கவனிச்சேன். சேம் ஹவுஸ்மேட்ஸ் அவங்கவுங்க மாஸ்க் அவங்கவுங்க எடுத்துட்டு யாருக்கு திறமை இருக்கோ இல்ல யாரால முடியுதோ யார் அந்த அவங்களெல்லாம் தாண்டி போய் வைக்க முடியுதோ அவங்களே வச்சுக்கலாம். இது எப்படி இருக்கு தெரியுமா? கலை சொன்னார் இல்லையா, பனைமரத்துல ஏறி புடுங்குறவன் ஒருத்தன், நோண்டி திங்கிறவன் இன்னொருத்தன் அப்படின்னு. அந்த மாதிரி கதையா? உசுர கொடுத்து ஓடி போய் வைக்கிறது ஒருத்தன், ஆனா அங்க பார்த்தா அவங்களோட மாஸ்க் இருக்காது, இன்னொருத்தனோடது இருக்கும். என்னையா நியாயம் இது? ஸோ இந்த ரவுண்ட்ல பேலன்ஸ் 3 பேர் இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. யாரு யாரோட மாஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. உடனே பிக் பாஸ் உங்களோட டிஃபெண்டர்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தங்க, ஆண் பெண் அந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னதும் சபரி விக்ரமையும் பார்வதியும் சூஸ் பண்றாரு. துஷார் பிரவீன் ராஜும் ரம்யாவும் சொல்றாரு. கம்ருதீன் அப்சராவையும் வினோத்தையும் சொல்றாரு. இந்த சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் சபரி இப்போ பண்ணிருக்காரு. அவர் சூஸ் பண்ற டிஃபெண்டர்ஸ் அவருக்கு சாதகமா இருக்கணும், அவரோட வெற்றிக்காக சந்தோஷப்படுறவங்களா இருக்கணும், அதுக்காக உதவி பண்ற மாதிரி இருக்கணும். இவர் என்னடானா நேத்து டாஸ்க்ல 3 தடவை மூஞ்சிலேயே குத்தி வெளியேற்றி வச்ச பாருவை போய் சூஸ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த புள்ள ரொம்ப நியாயமா, என்ன நீ தானே எலிமினேட் பண்ண, 3 தடவை என் போட்டோவை எடுத்து வச்சு நீ தானே என்ன வெளியேத்தின, உனக்காக நான் ஆடவே மாட்டேன், நீ எப்படி வெளியே போகாம இருக்குன்னு நான் பாக்குறேன்னு சொல்லி டைரக்டாவே சவால் விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் டீமா இருக்கிற கமருதீன் கிட்ட போயிட்டு சபரி மட்டும் இருக்கக்கூடாது உள்ள, சபரியை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்சரா அதை கேட்டுட்டு வந்து சபரி கிட்ட பாரு உங்களுக்கு வேண்டி ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இட்ஸ் ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டு சபரி டாஸ்க் ஆட போயிட்டாரு. ஸோ 3 பேரும் ஓடி போய் மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணும்போது விக்ரம் மேல துஷார் இடிச்சு அவரே கீழே விழுந்துக்கிட்டாரு. அப்புறம் ரம்யாக்கும் காலில் அடிபட்டுருச்சு. ஸோ பாரு எதிர்பார்த்த மாதிரியே காலம் அவங்களுக்கு பதில் சொல்லிருச்சு. சபரி அவுட் ஆயிட்டாரு. உடனே பாரு எனக்கு எப்படி இருந்திருக்கும், எனக்கும் இப்படி தானே இருந்திருக்கும், எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால விளையாடுறவங்க அவங்களோட மாஸ்க்கும் எடுக்கலாம், இல்ல ஆப்போசிட்டா இருக்கிறவங்க மாஸ்க்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் கமருதீனும் துஷாரும் ஓகே அவங்கவுங்க மாஸ்க்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு டீல் போட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. என்னை நம்பி சூஸ் பண்ணவனுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரம்யா கமருதீனோட காலெல்லாம் பிடிச்சி டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் அதை உதறி விட்டுட்டு கமருதீன் முன்னாடி போயிட்டாரு. வினோத் துஷாரை நல்லா லாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த டாஸ்க்ல கமருதீன் வின் பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் நாமினேஷனுக்கான ஃப்ரீ பாஸும் அவருக்கு கிடைச்சிருச்சு. கமருதீனோட சக்சஸை பார்த்து பார்வதி தானே சக்சஸ் ஆன மாதிரி துள்ளி குதிச்சு கைத்தட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. பாரு வினோத் கமருதீன் பேசிட்டு இருக்கும்போது பாரு சொல்றாங்க, இவன் ஜெயிச்சதும் அங்க எல்லாருக்கும் மூஞ்சியே செத்துருச்சு, யாருமே ஹாப்பியா இல்ல, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆமான்னு வினோத்தும் கமருதீனும் தலையேற்றுறாங்க. இதுவே துஷார் வந்திருந்தா கொண்டாடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரம்யா 2 சைட்லயுமே இருக்கா, எங்கேயும் இருக்கா அங்கேயும் இருக்கா அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்ல வினோத் யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா துஷாரும் ஆரோராவும் பேசிக்கிறாங்க. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் அதுல போட்டாங்களே, ஒண்ணுமே புரியலையே, ஆக்சுவலா அது அப்படிதான் இருந்தது அவங்க 2 பேரும் பேசுறது. அப்புறமா பிக் பாஸ் துஷாரும் மைக் போட சொல்றாரு. ஸோ துஷார் வாஷ்ரூம்ல போய் மைக் எடுக்க போறாரு. ஆனா மைக் எடுக்காம கையில இருந்த பொருளெல்லாம் உள்ள வச்சுட்டு சும்மா வர்றாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்ஜே உன்னை எதுக்கு அவர் உள்ள அனுப்பிச்சாரு அப்படி சொல்லி கேட்டதும் மறுபடியும் மைக்கை எடுத்துட்டு வந்து மாட்டுறாரு. அவர் சொன்னது ஆக்சுவலா உண்மைதாங்க. அவர் அப்பப்போ ஜோன் அவுட் ஆயிடுறாரு, மைண்ட் ஆஃப் ஆயிடுறாரு. இதுக்கப்புறமா 2 பேரும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போய் பேசும்போது அரோரா கிட்ட இருந்து ஒரு சிம்பிள் வேர்டு கூட வாய்ஸா வரல. எனக்கு எதுவுமே கேட்கலையேடா, அப்படி உனக்கு மட்டும் என்னடா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி காண்டான நம்ம பிக் பாஸ் துஷார் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டா தானே எவ்வளவு அளந்து பேச முடியும்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா ஆளாளுக்கு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஷோ
ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபேமஸா இருந்திருக்கு. இந்த சீசன்ல இப்ப வரைக்கும் எதுக்கு ஃபேமஸா இருக்குன்னு தெரியுமா? நோ டிசிப்ளின். மைக் போடுறதில்ல, தூங்கிட்டே இருக்காங்க. இப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ட வாசிச்சா பெருசா போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த ஷோல மட்டும் தான் உங்களோட மொத்த டேலண்ட்டையும் காட்ட முடியும். வேற எந்த நிகழ்ச்சியிலயும் உங்களோட ரேஞ்ச காட்ட முடியாது. எல்லாருமே யூஸ் பண்ணாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. துஷார், நீ இதுவரைக்கும் எத்தன சாரி சொன்னேன்றது எனக்கு கணக்கே தெரியல. வீட்டுத்தல அப்படின்றது ஒரு முக்கியமான பொறுப்பு. அத நீ செய்ய தவறிட்ட. டிசிப்ளினே இல்லாத வீட்டுக்கு தலையே தேவையில்ல. உனக்கு குடுத்த ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு லாக் பண்ணி என்கிட்ட குடு அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அப்புறமா கார்டன் ஏரியால திவாகரும், பாருவும் பேசிட்டு இருக்காங்க. பாரு சொல்றாங்க, அவன் வந்து கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருக்கிறான் இப்போ. ஆரோ தான் அவனுக்கு கம்ஃபோர்ட்னா அவ கூடயே இருக்கிறான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நாமினேஷன் போனதுனாலயே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. பேசிக்கலி ஹி இஸ் நாட் குட். அப்புறம் கம்ருதீன் ஆல்சோ அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாருக்கு தாங்கல. அது எனக்கு தெரியல. நீ சொன்ன கருத்துல இருந்து நான் என்ன மாறுபடுறேன் அப்படின்னா, கம்ருதீன பத்தின கருத்து எனக்கு இப்போ மாறிடுச்சு. ஏன் மாறாது? எனக்கு நடந்த விஷயம் அப்படி. அப்புறம் ரம்யா, சுபிக்ஷா, வியானா இவங்க எல்லாம் வந்து விஷம். சுபிக்ஷாவும் வியானாவையும் ரம்யா வந்து சூப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரூம்ல இருந்து வெளியில வந்து நின்னுட்டு இருந்த நம்ம துஷார், அசிங்கமா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரு அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு அட்டர் அட்டர் டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்பதான் ரியலைஸ் பண்ணியாப்பா? இது எனக்கு எப்பவோ தெரியும். இதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல சுபிக்ஷா, எனக்கு பசிக்குது. நம்மளே ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி வியானா கிட்ட கேட்க, வியானாவும் சுபிக்ஷாவும் சேர்ந்து பிக் பாஸ் கிட்ட நாங்களே சமைச்சு அது சாப்பிடவா அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு இருந்த பாரு வெளியில போயிட்டு பிக் பாஸ் டீம் கிட்ட பேச, அதுக்கப்புறமா வியானாவ கூப்பிட்டு அவங்கள வந்து சின்னதா ஒண்ணு பண்ணி தர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், கனியக்கா நான் பண்றேன். டக்குன்னு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதும், ஆக்சுவலா பாரு அவங்கள கலாய்க்க தான் ட்ரை பண்ணாங்க. பட் முழுசா முடிக்கல. அக்கா இப்போ பாரு டக்குன்னு அக்கா யாருன்னு தெரியாம அந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. பட் அது பெருசா எடுபடல. சோ சபரி என்ன சொல்றாரு, வியானாவ கூப்பிட்டு சுபிக்ஷா, வியானா உள்ள வாங்க. இத வந்து கழுவித்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. வியானா கலைக்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவரு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சுபிக்ஷா சொல்றாங்க, கழுவி கொடுத்தா விதிமீறல் மாதிரி ஆயிருமா அப்படின்ற மாதிரி கேட்டதும், இந்த டைம்ல பண்ண சொல்றீங்க. இப்ப நீங்க கழுவி கொடுத்தா நாங்க பண்ணிட்டு போவோம். இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. கழுவி கொடுத்தா சமைக்கிறேன். ரெடி ஆயிட்டு கழுவ சொன்னா எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி சபரி பேசிட்டு இருக்கு. அவங்க வேற யாரையோ கூப்பிட, இல்ல இல்ல உள்ள வராதீங்க. நீங்க பண்ணாதீங்க. நீ தான் ஆல்ரெடி இப்ப கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டல்ல. எல்லாம் ஒண்ணுதானே, ரெண்டும் ஒண்ணுதானே. இப்ப நீ கழுவுனா என்ன அப்படின்னு சொல்லி ரெடி ஆனதுக்கு அப்புறம் கழுவ சொன்னா எப்படின்ற மாதிரி சபரி சொல்ல, நம்ம எஃப்ஜே காண்டாகி, நானே கழுவுறேன் நீ விலகி போ அப்படின்ற மாரி சொல்லி கழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா சுபிக்ஷா, ரம்யா கிட்ட நாங்க 2 பேரும் இங்க உள்ள உட்காந்து பிக் பாஸ்ட்ட தான் கேட்டுட்டு இருந்தோம். அவங்க பாட்டுக்கு வெளியில போய் கேட்டுட்டு, அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு எங்கள உள்ள இழுத்து விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப நாங்க கெட்டவங்களாயிட்டோம். அவங்க நல்லவங்களாயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வெளியில போயும் இதே விஷயத்த சொல்றாங்க. இது சொன்ன உடனே சபரி சொல்றாரு, அவங்க சமைக்க சொல்லி கேட்டதுனால அவங்க நல்லவங்களும் கிடையாது. நீங்க கேட்காம இருக்கிறதுனால நீங்க கெட்டவங்களும் கிடையாது. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பண்ணுன ஒரு சில விஷயங்கள் தான் ஒரு மாதிரி இருந்தது. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதும், பிரவீன்ராஜ் சொல்றாரு, அவ டைவர்ட் பண்ணி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத கேட்ட எஃப்ஜே, என்னதான் டைவர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு மூளைன்னு இருந்தா அவங்க யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லாரும் ரெடி ஆயி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. கழுவுறதுக்கு இங்க வந்து நின்னுட்டு ரூல் பிரேக் ஆயிருமோ அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி கோவப்படுறாரு. சரி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நாம பெரிய மனசு பண்ணி அத மன்னிச்சுட்டோம் அப்படின்னு எஃப்ஜே பேசிட்டு இருக்க, சபரி சமைக்கிறது சாப்பிடுறதுக்கு தானே. இப்ப வந்து இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்ற மாரி சொன்னதும், அப்ப யாரையும் இங்க நின்னு பேச சொல்லாதீங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்றாரு. உடனே நம்ம சுபிக்ஷா கண் கலங்கி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ள போயிடுறாங்க. நம்ம சபரி பின்னாடியே வந்து சுபிக்ஷாவ டைவர்ட் பண்ற விதமா, குமார் மகளே இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இப்போ உன் வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு என்ன சமைச்சு தருவ அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பிள்ளையும் அதுக்கு பதில் சொல்ல, இப்போ உன் வீட்ல வந்து ரூல்ஸ் கிடையாது. இங்க வந்து ஒரு ரூல்ஸ்குள்ள நீ வாழ்ற ஓகேவா? சோ நீ இப்ப வந்து சுபிக்ஷா கிடையாது. உன் வீட்ல இருக்க சுபிக்ஷா கிடையாது. சரியா? அப்படின்ற மாரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு சாப்பிடுறதுக்காக கிளம்புறாங்க. எல்லாரும் ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு புக் இருக்கு. அதுல நீங்க நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் இங்க இருந்து ஒரு வாய் கூட வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தென் லிவிங் ஏரியால இருக்கிற பிளாஸ்மா டிவில நீங்க இங்க சாப்பிடுறது அங்க காட்டப்படும் அப்படின்ற மாரியும் போட்டிருக்கு. சோ சாப்பாடெல்லாம் அவங்க காட்டும்போது, பாரு வந்து லெக் பீஸ் அப்படின்றாங்க. சுபிக்ஷா வந்து தந்தூர்
அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பதவிய எனக்கு தெரிஞ்சு பொறுப்ப நம்ம துஷார் என்ஜாய் பண்ண மாரியே தெரியல. தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. யார் கூடயும் தூங்க முடியல. தூங்கும்போது கதை பேச முடியல அப்படின்ற மாரி இருந்திருக்குமோ என்னமோ! உள்ள போன அவரு ஜூஸ கையில எடுத்து திவாகர் அண்ணா, திவாகர் அண்ணா, திவாகர் அண்ணான்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அத பார்த்து நம்ம திவாகர் வெளியில இருந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. இவ்வளோதாங்க. எப்பவுமே சண்டையில முடியிற நம்ம பிக் பாஸ் ஷோ இன்னைக்கு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சது. இத்துடன் இந்த பதிவு முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பதிவு விரைவில் உங்களுக்காக. டாடா, பை பை. ஒரு நிமிஷம் அப்படியே போற போக்குல ஒரு 4 நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிருங்களேன்.